ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். விநாயகர் சதுர்த்திக்கு நெய்வேத்தியமாக அவருக்கு பிடித்தமான ஒரு கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டைங்க. இந்த கொழுக்கட்டை யார் வேணாலும் செய்யலாம். ரொம்பவுமே ஈஸி, சாஃப்டாக இருக்கும், மெதுன்னு இருக்கும். சில பேர் ஹார்டாக செய்வாங்க. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். வாயில் வச்ச உடனே கூட கரைஞ்சி போகும்னு கூட சொல்லலாம். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நான் வீட்டில் அரிசி கழுவி காய வச்சு அரைச்ச மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கியிருக்கிற மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கலாம். பச்சரிசி மாவில் செஞ்சாக்கா ரொம்பவுமே விசேஷமானது. ஸோ அதனால் பச்சரிசி மாவை நான் எடுத்துருக்கிறேன். 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன்னா அதே கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். அதே கப் அளவுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். கூட சேர்க்க வேண்டிய பொருள்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு எள்ளும் பாசிப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். எள்ளு வந்து என்கிட்ட வெள்ளை எள் இருக்கிறதுனால நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கிறேன். பாசிப்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்துட்டு 1 கப்பு மாவை எடுத்து நான் ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்தில் நான் கொட்டி வச்சுக்கிறேன். அடுத்தது அந்த கடாவை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுக்கிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிற எள், நான் வெள்ளை எள் எடுத்து வச்சுருக்கிறத, உங்கள்கிட்ட கருப்பு எள் இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எள் எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் போட்டு 2 ஏலக்காய் நல்லா நசுக்கி போட்டு நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கிட்டு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பல்லாக கூட கீனி வச்சுக்கலாம். உங்களுடைய ஆப்ஷனல் தான் இது. நான் துருவி வச்சுருக்கிறேன். நான் நல்லா அடி பிடிக்காமல் நல்லா பொன்னிறமாக நல்லா வாசனை வர்ற மாதிரி நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இல்லைங்களா, 1 கப் அளவுக்கு நான் வெல்லமும் 1.25 கப்பு அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரைஞ்சால் போதும், பாகுப்பாதான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த வெல்லத்தில் வந்துட்டு அடியில் எதுவும் டஸ்ட் எதுவும் இல்லைன்றதுனால நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் இந்த வறுத்து வச்சுருக்கிற அரிசி மாவு தேங்காய் இதெல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா கிளறி, நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி அப்படியே ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்டாக இந்த பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லாக்கு கையில் நல்லா நெய்யை தொட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு ஒன்று வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மாவு பாதி வெந்திருக்கும். ஆல்ரெடி நம்ம வறுத்துருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே பாதி மாவு வெந்து போயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்க கூட போதும். ரொம்பவுமே சாஃப்டாக இருக்கும். சீக்கிரமாக கூட வெந்துருன்னு கூட சொல்லலாம். ரொம்பவுமே ஈஸிங்க. இது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது, நம்மளுடைய விருப்பம்தான். அதேமாரி இந்த கொழுக்கட்டையில் வந்து மாவு, அரிசி, வெல்லம், தேங்காய், பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து இதை நம்ம மென்று சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சில பேர் வந்து பாசிப்பருப்பு சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. அதில் உங்களுடைய விருப்பம்தான் இது. பட் ஆனால் நீங்கள் பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சு பாருங்கள், நல்லா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதை பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாக நல்லா சாஃப்டாக மெதுன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிச்சதுன்னா செஞ்சு பாருங்கள். வேறொரு வீடியோ